இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 22. ஒப்புரவு அறிதல். கைமாறு கருதாத உதவி. ஒப்புரவு அறிதல் என்பது கைமாறு கருதாத உதவி. இதற்கு இந்த குறளை படிப்போம். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உலக நடையை விரும்பி செல்லும் பெரிய அறிவுடையவனது செல்வம் ஊரின் வாழ்வார் தண்ணீர் உண்ணும் குளம் நீர் நிறைந்தாற் போலும் என்கிறார். அது எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க. ஊருணிக்கு உதாரணமாக ஓமை எடுத்து சொல்கிறார் பாருங்க. அதாவது ஊருக்கு அருகே இருக்கும் குளத்தில் நீர் வந்து நிறைந்தார் அந்த ஊரார் எல்லாருக்கும் பயன்படும். பலருடைய தண்ணீர் வேட்கையை தணிக்கும் அந்த நீர் ஊருணியினுடைய நீர். ஊர் நடுவே உள்ள குளத்து நீர் பயன்படுத்துவது போல அந்த அறிவாளிகளினுடைய செல்வமும் எல்லாருக்கும் பயன்படும். அறிவுடையோர் தங்களிடம் உள்ளவற்றையெல்லாம் பிறர்க்கு கொடுத்து உதவுவார்கள். எல்லா செல்வந்தர்களும் அப்படி செய்ய மாட்டார்கள். அறிவுடையோர் உள்ளவர்கள்தான், அறிவுடையவர்களுடைய செல்வம்தான் எல்லாருக்கும் பயன்படும். ஊருணி எப்படி ஊருணியினுடைய நீர் பயன்படுகிறதோ மக்களுக்கு, அதுபோல அறிவுடையவருடைய செல்வம் எல்லா மக்களுக்கும் பயன்படும் என்கிறார். என்ன அருமையாக சொல்ல. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. அதாவதுங்க ஒவ்வொரு குறளையுமே அவர் தனித்து முத்திரையிடுகிறாருங்க. அவர்களுடைய நித்திரையில் எழும்பொழுதுதான் அவருக்கு அந்த முத்திரை தோன்றும் நினைக்கிறேன். அப்படி எழும்போது தான் ஒரு மனிதனுக்கு என்றைக்குமே தூங்கி எழுந்து விட்டால் அவனுக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும். அது மாதிரி தூங்கி எழுந்தவுடன் எழுதக்கூடிய குறள்கள் தான் இவைகளாம் என்று எனக்கு என்ன தோன்றுகிறது. ஏன்னா எனக்கெல்லாம் தூங்கி எழுந்தவுடனே எவ்வளவு பெரிய கடினமான சப்ஜெக்டையும் படித்து விடுவேன். அந்த அளவுக்கு அற்புதமாக தெய்வப்புலவர் எழுதியுள்ளார். அதனால் மறக்க முடியாத நினைவுகள் எல்லாரும். இந்த எல்லா குறளுகளுமே 133 அதிகாரங்களினுடைய குறள்களுமே ஒரு குறள் கூட சோடை என்று சொல்ல முடியாது. அதான் பாண்டித்துரை தேவரிடம் ஒரு அயல்நாட்டுக்காரன், வெளிநாட்டவன், ஆங்கிலேயன் திருக்குறளுக்கு பதிலாக வேறு ஒரு குறள்களை திருத்தி கொண்டு கொடுத்துருக்கான். பாண்டித்துரை தேவர் பார்த்துருக்காரு. பார்த்த உடனே இதெல்லாம் எங்கள் மண்ணில் பிறந்த ஒரு புலவர் எழுதிய குறளை நீ இப்படி திருத்துவதற்கு உனக்கு உரிமை யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி உடனே ஒரு குழியை தோண்டி அவ்வளவு குறளையும் எரித்து விட்டார். அதான் பாண்டித்துரை தேவரினுடைய ஒரு மிகப்பெரிய வீர செயல் என்பது. அதுபோல திருக்குறளை யாரும் எதுவும் செய்ய முடியாதுங்க. திருக்குறள் அற்புதமான ஒரு நூலுங்க. மாணவ செல்வங்களே, உங்களுக்குத்தான் நான் மறுபடியும் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். அன்புடனும் பாசத்துடனும் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் என்னுடைய உறவுகளாக கூட இருக்கலாம், அல்லது நட்புகளினுடைய மகன்களாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லோரும் இப்போதிருந்தே ஒரு திருக்குறளை படித்து வந்தால் நிச்சயம் வாழ்க்கையில் ஒளிமயமாக திகழ்வீர்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளோடு உங்களை சந்திக்க விரும்பும் எழுத்தாளர் பரமசிவம். நன்றி.